பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் ஏழைகள் ஆகிய 4 பிரிவினரை மையமாக கொண்டுள்ளது. 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்கள் உருவாக்கப்படும். That was a great relief, in fact, for the middle class like me. I have been observing all the budgets, in fact, from 2014, 15, and of course 18. I think if you compare last year from 7 lakhs, it is now 12 lakhs. It is a great welcome swing. Please so much. டாக்ஸ் கட்டினாலும் கட்டலனாலும் எனக்கு அந்த ரோடு தான் என் தலைக்கு. இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய அவங்க யாரு படிப்பு இல்லையோ அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கலாம். துணி இல்ல, நிறைய தடவை ரோட்ல டெய்லி வரேன், துணி சரியா இல்லாம பிரிஞ்சு போய் சுத்துறாங்க. இந்த ஜிஎஸ்டி அவங்களுக்கு போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். நாங்க குட் மெஷர் ஆக்சுவலி சொல்லலாம். பட் டாக்ஸ் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரேட்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சு அஃபோர்டபுளா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த 100 நாள் திட்டத்துல வேலை செய்யறவங்க விவசாயிகளுக்கு உதவி அமைச்சிங்கன்னா நல்லா இருக்கு. இந்த ரோடு துறைக்கிறதுக்கு, மண் வெட்டுறதுக்கு, உரம் வெட்டுறதுக்கு ரோடு ஓரமா இல்லாம விவசாய கூலிகளா மாத்தி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விவசாயம் கொஞ்சம் உயிரோட வாழ்வாங்க. ஹலோ கைஸ், நான் உங்க விஜய் திவ்யா பேசுறேன். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இத பத்தின கருத்தை இங்க இருக்க மக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. My name is Patrina. ஓகே, இன்னைக்கு வந்து நியூஸ் தெரியும்ல உங்களுக்கு? ஆமா, யூனியன் பட்ஜெட் ப்ரொசீஜர். ஆமா, இன்னைக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து வெளியே எப்படி வரப்போகுது, இது எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி, என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர போறாங்கன்ற மாதிரி. அதே மாதிரி முக்கியமான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்க சேலரி எவ்வளவு சார்? இல்ல, நான் சேலரி இல்ல, ஐ அம் எ ப்ரொஃபசர். ஓகே, வந்து 12 lakhs வரைக்கும் சேலரி வாங்குறவங்க வந்துட்டு இன்கம் டாக்ஸே கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? இல்ல, பர்சனல் இன்கம் டாக்ஸ் டூ ரீஜன். ஒன்னு வந்து ஓல்டு ரீஜன், திஸ் இஸ் a நியூ ரீஜன். ஓல்டு ரீஜனை பத்தி இன்னும் அவங்க சொல்லல, நெக்ஸ்ட் வீக் சொல்றேன்னு இருக்காங்க. இப்ப நியூ ரீஜன்ல வந்து அது சம் ஸ்லாப் அதே மாதிரி தான் இருக்கு. 4 to 8 lakhs 5%, 8 to 12 lakhs 10%, 12 to 15 lakhs வந்து 15%, 15 to 20 lakhs is 25%, above 25 lakhs 30%. அப்போ அந்த ஸ்லாப்ல தான் இருக்கு. பட் இதுல என்னன்னா 12 lakhs up to 12 lakhs வரைக்கும் நோ இன்கம் டாக்ஸ் போடுறாங்க. பட் அது எப்படி இன்னும் அது எப்படி அதை பிளான் பண்ணி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ அப்ப எதுக்கு இது வச்சிருக்கணும்? இந்த 4 to 8 lakhs 8 ஸ்ட்ரைட்டாவே 12 lakhs up to 12 lakhs வரைக்கும் இன்கம் டாக்ஸ் இண்டிவிஜுவல் பர்சன் 12 லட்சத்துக்கு வரைக்கும் டாக்ஸ் தேவைன்னு சொல்லிக்கலாமே. அப்ப அந்த ஸ்லாப் அந்த 4 to 8 lakhs எதுக்கு வைக்கணும்? கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிக்கலாமா? என்ன சொல்றீங்க? இப்ப நார்மல் பர்சன், மிடில் கிளாஸ் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்துட்டு அவங்க செலவு பண்ற காசுன்ற ஒரு விஷயம். ஜிஎஸ்டி ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? சோ வாட் டு யூ திங்க் அபௌட் தட்? இந்த விஷயம் வந்து லைக் இது நல்ல விஷயமா நினைக்கிறீங்களா, கெட்ட விஷயம் நினைக்கிறீங்களா? ஜிஎஸ்டி எப்படினாலும் இப்போ முதல்ல வந்து சேல்ஸ் டாக்ஸ் ரிமூவ் பண்றாங்க. ஜிஎஸ்டி இப்போ ஜிஎஸ்டில என்ன பண்றாங்க? டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட், டிபெண்ட்ஸ் ஆன் தி இதுக்கு ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜிஎஸ்டியை பிரிச்சுக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி, சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ 18% இருந்ததுன்னா இவங்க 9%, அவங்க 9% இருக்கு. இட் இஸ் ஒன்லி ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட் தானே. அது வழி இல்லை. நமக்கு என்ன வாங்குற பொருள் வாங்குறதுக்கு அதுக்கு டாக்ஸ் கட்டணும் இல்லையா? அப்பதானே கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் பணம் கொடுக்க முடியும். எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும்? கொடுக்குற வரி பணத்துல தானே கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. பட்ஜெட்ல வந்து மெயினா வந்து 4 செக்டார்ஸ்க்கு தான் இவங்க வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஸ் ஒண்ணு வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார். அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வந்து சீட்ஸ், அந்த உரம் வாங்குறது, ஃபெர்டிலைசர் வாங்குறது, அந்த வந்து அந்த இது விதை வாங்குறது, இதுக்கெல்லாம் தான் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து இன்சூரன்ஸ் செக்டார்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட் தான். FDI ஃபாரின் டைரக்ட் வந்து 74% இப்போ 100% ஆகுது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் LIC, HDFC லைஃப் இன்சூரன்ஸ், ICICI இன்சூரன்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், இவங்கெல்லாம் வந்து 100% வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் பணத்தை இங்க ஸ்ட்ரைட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. ப்ளஸ் இந்த இன்கம் டாக்ஸ் வேற எதுவும் பெரிய இதுல இந்த பட்ஜெட் வந்து போகும் சொல்லிக்கிற மாதிரி. பட்ஜெட் பிளானிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? பிளானிங் பத்தி பெருசா ஒப்பீனியன் இல்ல. நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க ஒரு மாசம்? சேலரி கிடையாது, பிசினஸ் பண்றீங்க, இன்கம் ஒன்னு இருக்கும்ல, 1 இயருக்கு எவ்வளவு வாங்குறீங்க? என்னங்க கேக்குறீங்க? வேரிஸ் 3 to 4 lakhs, 12 lakhs,
அது கீழே இருக்கும் 12 lakhs கீழ இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க புதுசா ஒரு ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. 12 lakhs வரைக்கும் salary வாங்குறவங்க வந்துட்டு இன்கம் டாக்ஸ் வந்து பே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேபி நீங்க ஒரு 8-9 வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுலாம் இல்ல. ஓகே ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 12 lakhs ஃபர்ஸ்ட் வந்து 7 lakhsல இருந்தது. இப்போ வந்து 12 lakhs மாத்திட்டாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெருசா ஒப்பீனியன் இல்ல. ஒப்பீனியன் இல்லைங்க. என்ன இருந்தாலும் எனக்கு பம்மல்ல வந்து ரோடு பாத்தீங்கன்னா குண்டு குழியுமா தான் இருக்கு. ஆஃப் ரோடு வண்டி தான் எடுத்து நான் ஓட்டணும். டாக்ஸி கட்டினாலும் கட்டலனாலும் எனக்கு அந்த ரோடு தான் என் தலைவிதி. அது நான் எதுவும் பண்ண முடியாது. நான் ரோட் டாக்ஸ் கட்டினாலும் எனக்கு அந்த ரோடு தான் இருக்குது, கட்டலனாலும் அந்த ரோடு தான் இருக்க போகுது. கரெக்டா? சோ இதனால நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அந்த ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? ஒன்றும் இல்ல, சேஞ்ச் பண்ணிட்டா இல்ல சேஞ்ச் ஆகாதுன்னு எனக்கே தெரியும். பட் நாட்கள் கொண்டு வரதுக்காக மட்டும் தானே இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதான் கிடையாது. நோ வே, சான்ஸ்லெஸ். என்ன கேட்டீங்கன்னா ஆல் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் லையர்ஸ். யாராலையுமே மாற்றம்லாம் கொண்டு வரவே முடியாது. ஓகே. அதாவது எல்லா கண்ட்ரிலயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பொலிட்டீஷியன்ஸால சால்வ் பண்ண முடியாம தான் இருக்கு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இவனுக்கு அவன் பெட்டர்ன்னு நம்ம ஓட்டு போறோம். ஓகே. ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? What do you think about that? ஜிஎஸ்டினால இவ்வளவு அஃபெக்ட் ஆகுது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிகாஸ் அதை கொஞ்சம் கம்மி பண்ணா ஓகே இன்னும் growth இருக்கும் நம்ம இந்தியால அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜிஎஸ்டி கம்மி பண்றோமா ஜாஸ்தி பண்றோமான்றது இல்ல, வாங்குற ஜிஎஸ்டி வச்சு என்ன பண்றோம் ஓகே அதுதான். ஓகே. வாங்குற ஜிஎஸ்டிக்கு வந்து எனக்கு ரோடு வருதா, எனக்கு வந்து ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் வருதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகே. சரி, நான் வந்து தண்டமா தான் டாக்ஸ் கட்டணும். ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்றது? ஓகே. Thank you so much sir. Hi sir, what's your name? சந்தோஷ். ஓகே சார். ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க நியூஸ் பாத்திருப்பீங்க இல்லையா? ஒரு வைரல் நியூஸ், பிக்கஸ்ட் நியூஸா வந்து பட்ஜெட் பிளானிங் இருந்துட்டு இருக்கு. What's your thoughts about the budget planning? In fact, I was just doing the complete budget session. The moment the finance minister has announced that the middle class people, because the tax exemption limit will be up to 12 lakh rupees, there will not be any tax after all the rebate. I was absolutely relieved. That was a great relief, in fact, for the middle class like me. I have been observing all the budgets, in fact, from 2014, 15, and of course 18. I think if you compare last year from 7 lakhs, it has now jumped to 10 lakhs. It is a great welcome sign. Please for us. A great job by the finance minister and the BJP. ஓகே சார். தென் வந்துட்டு நிறைய ஒரு நியூ ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காங்க. they are giving like கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஒரு சலுகைகள் கொடுத்திருக்காங்க. வாட்ஸ் அபவுட் யுவர் தாட்? So, cancer patients, it is really good. It is a welcome thing. A lot of patients today they are suffering. என்ன சலுகைன்றது எனக்கு தெரியல. I have to go and actually see that. But there are other benefits like இந்த TDS, TCS எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் கூட ரெடியூஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இப்போ என்னுடைய டாட்டர் வந்து அப்டேட்ல படிக்கிறேன். அவங்களுக்கு நான் ஒரு 7 lakh rupees வரைக்கும் தான் எனக்கு வந்து அதுக்கு மேல if I send the money, there has to be some close to around 10% TDS is related. அதுவுமே I think in this budget they are allowing a limit up to 12 lakhs நினைக்கிறேன். So if such kind of schemes are available, it will be a good sign. சோ சார், மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் வந்து இப்ப சஃபர் ஆகுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, கரெக்டா? சோ வாட்ஸ் அபவுட் யுவர் தாட் அபவுட் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி சஃபர்லாம் ஒன்றும் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வந்து 2200 நம்ம பர்ச்சேஸ் மீன்ஸ் they are 2500 bill. ஓகே, சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? I don't have much thought. GST is actually going to definitely contribute to the economy. அதனால நான் வந்து அதை வந்து ஒரு Thank you. Thank you, sir. Hi, ma'am. What's your name? Gayatri. Gayatri. You from? From Theory. Okay. Okay. இன்னைக்கு வந்து finance budget planning முடிஞ்சிருக்கு இல்லையா? So what's about your thoughts? I didn't see. Actually, I didn't see what happened. I didn't see. But what do you want to tell me? That இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்கம் டாக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. 12 lakhs வரைக்கும் salary வாங்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டாக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? no idea. நோ ஐடியா. ஓகே மேம், அது மட்டும் கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் I wanted to tell. ஒரு ட்ரெஸ் வாங்க ஜிஎஸ்டி செப்பரேட்டா கலெக்ட் பண்றாங்க. அது தெரிஞ்சு கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. ஒரு 2500 rupees ஒரு ட்ரெஸ் வேல்யூ இருந்ததுன்னா நான் 12% சொல்லி
ஒரு 275 rupees வாங்கிடுறாங்க. சோ அது பார்த்துட்டே கொடுக்குறப்ப ரொம்ப வேதனையா இருக்கும். அது மட்டும் மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. இப்ப தெரியாம போட்டா பரவாயில்ல, இன்க்ளூடிங் போட்டுட்டு ஒரு +3,000 மேடம் அப்படின்னு டேக்ல வச்சு அதை பார்க்க முடியாது. மேடம் 25 + 250 GST மேடம் பண்றப்போ வேதனையா இருக்கு. துணி வாங்குறோம் 12% வாங்குறாங்க ஒரு ட்ரெஸ்ல. அது ரொம்ப ஆல்மோஸ்ட் 250ன்றது ஒரு 7 குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிடலாம் தெரிஞ்சு, ஒரு சின்ன பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிடலாம். சோ தட் மச் வி ஆர் கிவிங்ன்றது வேதனையா இருக்கு. ஓகே மேம். ஓகே. டெஃபினெட்லி 2,500 rupees ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், இல்ல 3,000 வாங்குறோம், இன்க்ளூடிங் GST 3,300 மேடம் அப்படின்றாங்க பில்ல. அந்த 300 rupees நம்ம கொடுக்குறப்ப வேதனையா இருக்கு. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் we can give to some I mean those are suffering without dresses, poor people say we can give. அத நான் யோசிக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல துணி இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாமே. அந்த GST அப்படி போனா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் மேம் பாத்தீங்கன்னா இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. as very well, like இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்துட்டு நம்ம ஒரு கிளினிக் ஓபன் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. அத பத்தி எதுவுமே சொல்லணுமா? இப்ப நிறைய பேர் ரோட்ல ட்ரெஸ் இல்லாம ட்ரெஸ் விற்கிறாங்க, குவாண்டம் புக்ஸ் எல்லாம் விற்கிறான், அவன் படிக்கிற வயசு விற்கிறான். சோ இந்த GST எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய அவங்க யாரு படிப்பு இல்லையோ அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கலாம். துணி இல்ல, அத நிறைய தடவை ரோட்ல டெய்லி வர துணி சரியா இல்லாம பிரிஞ்சு போய் சுத்துறாங்க. இந்த GST அவங்களுக்கு போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன். சூப்பர் மேம், சூப்பர். அவங்க சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, ரொம்ப பாவம். ஐஸ்கிரீம் கூட அவங்களால சாப்பிட முடியல. எனக்கு அது வேதனையா இருக்கு. அந்த மாற்றம் வரணும். எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஓகே. சம்மர் கேம்ப்ல இருக்கிறப்போ பணக்காரவங்க சம்மர் கேம்ப் போய் ஏசி ரூம்ல உட்காந்து விளையாடுறாங்க. இந்த ஏழை குழந்தைக்கு சம்மர் கேம்ப்னாலே என்னன்னு தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஏதாவது வைக்கலாமே. சம்மர் கேம்ப், ஏழை குழந்தைகளுக்கு சம்மர் கேம்ப் வேணும் இல்லையா? சம்மர் கேம்ப்ல அவங்க சம்மர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்மர் வருது அவங்க என்ன பண்ணுவாங்க. சோ பணக்காரவங்க கார் இறக்கி விட்டு சம்மர் கேம்ப்ல நல்லா ஏசி ரூம்ல போய் விடுறாங்க. சோ அதர் கிட்ஸ் ஆர் சஃபரிங், பாதிக்கப்படுறது ஏழைங்க தானே. அவங்களுக்கும் ஒரு சம்மர் கேம்ப் வரணும். அவங்களும் நல்ல கான்வென்ட்ல படிக்கணும். எஸ் மேம், சேஞ்ச் வில் கம் ஒன் டே. அவங்களும் நல்ல துணி போடணும், நல்ல ஸ்வீட் சாப்பிடணும், இந்த மாற்றம் வரணும். சோ இந்த GST அவங்களுக்கு போனா நல்லா இருக்கும். டோட்டலா இந்த GST அவங்களுக்கு போனா I'm ready to give another 50 rupees also. Okay. Yes, change will come one day, ma'am. Thank you so much. Hi, ma'am. உங்க நேம் சொல்லுங்க மேம். லோஷிதா. ஓகே. லோஷினி. இப்போ வந்து இன்கம் டாக்ஸ் வந்து 12 lakhs மேல salary வாங்குறவங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 12 lakhs வரைக்கும் வாங்குறவங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படி ஒரு சட்டம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா 12 lakhs ஃபர்ஸ்ட் வந்து 7 lakhsல இருந்துச்சு, இப்போ 12 lakhs. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்றாங்க. ஓல்ட் டாக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்து சப்போர்ட் பண்ணி 12 lakhs வரைக்கும் சேலரி டாக்ஸ் வேணாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு அமௌண்ட் தெரியாது. பட் கம்பேரிட்டிவ்லி அவங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் ப்ரிஃபர் வைக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல கவர்மெண்ட் இருக்காங்க. இந்த GST பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? GST வந்து ஒரு இட் இஸ் அ குட் மெஷர் ஆக்சுவலி சொல்லணும்னா. பட் டாக்ஸ் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரேட்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சு அஃபோர்டபுளா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய அங்கங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வைக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளானிங் பண்ணலாம், implementation பண்ணலாம். Okay, planning. Bad plan even when it's good implementation. It will work. The time. Okay, thank you. Hi sir, உங்க நேம் சொல்லுங்க. ஓகே. இன்னைக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி பட்ஜெட் பிளானிங் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல வந்து நிறைய சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க புதுசா. அதை பத்தி தெரியுமா? சரிங்க, அந்த டாக்ஸ் பத்தி தான் நான் படிச்சேன். ஆமா, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து எந்த ஒரு துறையில போனாலும் டாக்ஸ் பேசிஸ்ல வந்து ஒரு 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபாய் இது முன்னாடி எல்லாருமே சம்பாதிக்கிற மாதிரி தான். ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்க எல்லாமே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. 10%, 5% அந்த மாதிரி. அதுக்கு 1 lakhs பண்ணது வந்து நடுத்தர கீழ் நடுத்தர மக்களுக்கு வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும். அதெல்லாம் அதை தாண்டி இந்த விஷயம் உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல எல்லாம் வந்து ஓரளவுக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? இந்த டாக்ஸ் தான் மெயினா வந்து இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்காங்க. எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் பார்க்கிறேன். அதனால வந்து இது இந்த விஷயமா தான் நான்
நிறைய கவனிச்சிருக்கேன். அது இல்லாம விவசாயிகளுக்கு எல்லாம் நிறைய இது எல்லாமே கொண்டு ஆமா. வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பாராட்டத்தக்க கூடியது. ம். ஏன்னா இந்த நாட்டுல வந்து மெயினா மதிக்க வேண்டியது அவங்களதான், கண்டிப்பா. விவசாயம் தான். கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாமே வந்து லேண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இதாயிடுது, ரியல் எஸ்டேட்டா மாத்துறாங்க. ஏன்னா விவசாய கூலி கிடைக்கிறது இல்ல, எதுவுமே கிடைக்கிறது இல்ல. இது மூலியமா யாராவது பார்த்தாங்கன்னா நான் தெரிவிக்கிற ஒரு விண்ணப்பம் என்னன்னா, இந்த 100 நாள் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வராங்க இல்லையா, அது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்ணுது இந்த 100 நாள் திட்டம். அந்த 100 நாள் திட்டத்துல வேலை செய்யறவங்க விவசாயிகளுக்கு உதவி அமைச்சிங்கன்னா நல்லா இருக்கு. இந்த ரோடு துரைக்கிறதுக்கு, மண் வெட்டுறதுக்கு, உரம் வெட்டுறதுக்கு, ரோடு ஓரமா இல்லாம விவசாய கூலிகளா மாத்தி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விவசாயம் கொஞ்சம் உயிரோட வாழ்வாங்க. ஏன்னா இன்னைக்கு விவசாய கூலிங்க இந்த திட்டத்தினால யாருமே விவசாயம் செய்யறவங்களுக்கு கூலிகளே கிடைக்கிறது இல்ல. இந்த களை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கூலிகளே கிடைக்கிறது இல்ல. இந்த 100 நாள் திட்டத்தை அந்த பக்கம் பயன்படுத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு என்னோட கருத்து. சூப்பர் சார்.